என்ன முனுசாமி, சௌக்கியமா? இருக்கிறேன். உன்னை பங்களாவுக்கே வர சொல்லலான்னு பார்த்தேன். யோஜனை பண்ணி பார்த்ததுல அது சரியில்லைன்னு பட்டுச்சு. நேரா வந்துட்டேன். நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு நல்லா தெரியும். அதான் வந்திருக்கிற. என்ன முனுசாமி இப்படி பேசுற? நமக்குள்ள அப்படி என்ன நடந்து போச்சு? சின்ன வயசுல இருந்து நாம 2 பேரும் ஒன்னா படிச்சோம். நீ காலேஜுக்கு போய் சேர்ந்த, பெரிய இடத்து சிநேகிதம் கிடைச்சது அந்த ஏழையை நீ மறந்துட்ட. 20 வருஷம் ஆச்சு. நீ மறந்தாலும் அத நான் மறக்க மாட்டேன். என் வீட்டுக்காரிக்கு பிரசவம், கையில காசு இல்ல. அப்போ உன்னை தேடி உன் வீட்டுக்கு நான் வந்தேன். அப்ப நீ நடந்துகிட்டே, அதை என் ஆயுசு உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். முனுசாமி, நீ வந்தது எனக்கு தெரியவே தெரியாது. உதவி செய்யலையேன்னு கூட எனக்கு வருத்தம் இல்ல. என்ன பார்க்க கூட மறுத்துட்டியே, அதை என்னால மறக்க முடியல. என்ன முனுசாமி, நீ வந்தது தெரிஞ்சிருந்தா நான் பார்க்காம இருந்திருப்பேனா? நீ எல்லா விஷயத்திலுமே கெட்டிக்கார. செஞ்ச தப்ப மறைக்கிற சாமர்த்தியம் உன்கிட்ட நிறையவே இருக்கு. நான் இப்போ எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் சொல்ல போறது நம்ம குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்டது. உன் பையன் என் பொண்ணு பின்னாடி சுத்தறான். யோ, உன் பொண்ணுதான் என் பையனை தேடிட்டு இங்க வந்துட்டு போனவ. அவங்க 2 பேரும் நெருங்கி பழகிறத என் கண்ணால பார்த்தேன். அது எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா கண்டிக்க வேண்டியது தானே. சூழ்நிலை சரியில்லை. முடிவா சொல்றேன், உன் பையனை கண்டிச்சு வை, இல்லைன்னா விபரீதம் நடக்கும். இத பார், 2 பக்கமும் தப்பு இருக்கு. நீ என்ன மிரட்டுற? அதுக்கு வேற ஆளை பார். ஒரே பொண்ணு, ஏராளமான சொத்து, பையன் மூலமா மடக்கி போட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கலான்னு பாக்குறியா? நிறுத்து. இனிமே ஒரு வார்த்தை பேசுற, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என் பையனை எப்படி அடக்குறது எனக்கு தெரியும். உன் பொண்ணை நீ அடக்கி வை. ஓஹோ ஓஹோ